ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, யுக மாற்றம் என்பது காலத்தின் மாற்றமாகும். காலம் மாறுவது மனிதர்களின் இயக்கத்தின் மூலமே. மனிதர்களின் இயக்கம் மாற்றமடைய வேண்டும் எனில் மனம் எனும் கருவி சூனிய ஒளி ஆற்றலான ஆன்ம ஒளியினை ஏற்க வேண்டும். விடுபட்ட ஆன்ம துகள்களின் உருகிய பாதரச ஆற்றல்களே மனிதர்களை இயக்கும் எரிபொருளாய் மலர்ந்தால் முக்தி நிலை எளிதாய் சித்திக்கும். சிவலிங்கம் என்பதே ஆன்மாவின் உரு தோற்றமாகும். உங்களுடைய சுய ஆன்மாவினை அபிஷேகித்து ஆராதிப்பது எனும் செயலே சிவலிங்க வழிபாட்டின் மூலம் நிறைவேறுகின்றது. உங்களுடைய சுய ஆன்மாவினை போற்றி துதித்திட சிவனாரின் ஆற்றல்களால் நிறைக்கப்படும் சிவ துளிகள் எனப்படும் உங்களது விடுபட்ட ஆன்ம துகள்கள் ஒவ்வொன்றும் சிவ ரூபம் ஏற்றவையே. மேலும் அவை சிவனாரின் அம்சம் பொருந்தியவை, சிவ பணிகளை ஏற்பவை. மனிதர்கள் தங்களது சுய ஆன்மாவின் முக்கிய ஆற்றல்களை உணர்வதில்லை. எந்த ஒரு பிரார்த்தனையும் சுய ஆன்மாவின் மூலமே நிறைவடையும். இறை சக்தியினை அருள்வதும் ஆன்மாவின் ஜோதி ரூபமே. ஆதிசக்தியானவர் முழுமையாக ஒடுங்கி மைய புள்ளியாக நிலைப்பதன் மூலம் ஆதிசிவனார் விரிந்து இயங்குகின்றார் எனில், எவரெல்லாம் தங்களது உயிரின் தேவைகளையும் ஆசைகளையும் அன்னையாம் ஆதிசக்தியான உயிரினிடம் பூரணமாய் சமர்ப்பிக்கின்றனரோ அவரெல்லாம் ஆன்மா எனும் சிவ ஆற்றல்கள் விரிவதனை எளிதாய் உணர்ந்திருப்பர். சிவலிங்க வழிபாட்டின் மூலம் அனைவரது மனமும் ஒடுங்கி ஆன்மாவினில் லயிக்கின்றது. சிவனாரின் விரிதல் எனும் ஆன்ம சக்தியின் விரிதலை பற்பல அன்பான ஆன்மாக்கள் பூரணமாய் உணர்கின்றனர். 20வது சிவத்துளியாக மலர உள்ள ஆன்ம ஒளி என்பது ஸ்ரீ சங்கரன் எனும் சக்தி நிலையாகும். உயிரின் கோரிக்கைகளை ஏற்று தேவையான ஆற்றலை ஈர்த்து அருளிட பல விடுபட்ட ஆன்ம துகள்கள் உண்டு. எனினும் முதன்மையாய் நின்று தேவையான இறை சக்தி எனும் ஒளி சக்தியினை ஈர்த்து அளிக்கின்ற முக்கிய ஆன்ம துகளுக்கே ஸ்ரீ சங்கரன் எனும் நாமம் ஏற்ற ஆன்ம துளியாகும். சங்கரா சங்கரா என்றே அழைத்தால் உயிரின் தேவைகள் எளிதாய் நிறைவடையும். எவ்விதம் விடுதலை அடைந்த ஆன்ம துகள்களாகிய பாதரச துகள்கள் யாவும் சிவனாரின் நாமத்தை ஏற்கின்றது என்கின்ற மாபெரும் தத்துவத்தினையும் யாம் தொடர் செயலாய் எடுத்துரைப்போம். அற்புத தினமாகிய அமாவாசை எனும் இயற்கையின் சக்தி நிறைந்த தினத்தில் அனைவரும் ஆழமாய் சிவலிங்க வழிபாடு புரிகையில் சங்கரா சங்கரா என்றே உருகி அழைத்து நற்பலன் பெற்றிடுங்கள். பூரண ஆசிகள்.